ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இவ்வுலகில் ஒளியும் நம்பிக்கையும் தரும் இடங்கள் சில காலத்தை கடந்த புனிதங்களை சுமந்து நிற்கின்றன. பாகன் தத்து கிராமத்தில் ஒரு சின்ன மரம் வழிபாட்டின் மூலம் தெய்வமாக மதிக்கப்பட்டது. 100 ஆண்டுகளுக்கு முன் அந்த மரத்தின் அருகே மக்கள் ஒரு சக்தியின் இருப்பை உணர்ந்தனர். அந்த மரம் ஒரு தெய்வமாகவும் ஒரு அருள்மிக்க சக்தியாகவும் மக்கள் நம்பிக்கையோடு வழிபட்டனர். அதன் பின்னர் ஒரு கல்லை வைத்து அந்த மரத்தின் கீழே அமர்த்தி அந்த கல்லையே சக்தியாக நம்பினர். அந்த இடம் மக்களுக்கு மன நிம்மதியும் உடல் வலிமையும் வாழ்க்கையில் எதிர்கொள்கிற சவால்களுக்கு தைரியமும் தந்தது. அந்த இடத்தில் தினமும் பக்தியுடன் வழிபடும் ஒருவர் ஓர் நாள் கனவில் ஓம் சக்தி அம்மனை பார்த்தார். அம்மன் அருள்மொழியாக, எனக்கென ஒரு ஆலயத்தை உருவாக்கு என்றாள். அந்த கனவு ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. அந்த பக்தர் தன் முழு தியாகத்துடன் ஒரு சிறிய குடிசை மாதிரியான ஆலயத்தை கட்டினார். அங்கு அம்மனை வைத்து வழிபாடு ஆரம்பித்தார். இந்த செய்தி பக்கத்து கிராமங்களில் பரவி மக்கள் தினமும் வந்து வழிபட ஆரம்பித்தனர். சிறு சிறு பூஜைகள், திருவிழாக்கள் நடத்தப்பட்டன. அந்த குடிசை கோவில் நாளடைவில் ஒரு சிறிய ஆலயமாக மாற்றப்பட்டது. கும்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. இதற்கெல்லாம் பின்னால் மக்கள் பக்தி, அக்கறை மற்றும் பகிர்ந்த நம்பிக்கை இருந்தன. இந்த ஆலய வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தது இந்தியாவிலிருந்து வந்து குடியேறிய தெலுங்கு பேசும் மக்கள். அவர்கள் திருப்பணிகள், திருவிழாக்கள், அன்னதானம், மண்டபங்கள் என ஆலய வளர்ச்சிக்காக தங்கள் முழு உற்சாகத்தையும் அர்ப்பணித்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வருடமும் திருவிழாக்களில் கலந்து கொண்டு அம்மனுக்கு வாகன ஊர்வலம், ஓர் ஆனந்த திருவிழா போன்ற உணர்வுகளை ஏற்படுத்தினர். இன்று அந்த ஆலயம் ஒரு மரத்தில் தொடங்கி ஒரு புனித கல்லில் பயணம் செய்து ஒரு பக்தனின் கனவின் வழியாக உருவானது. இந்த ஆலயம் இன்று ஒரு சமுதாயத்தின் ஆன்மீக மையமாக வளர்ந்துள்ளது. பக்தர்கள் ஓம் சக்தி, ஓம் சக்தி என கூவி சக்தியின் அருள் பெற தங்கள் வாழ்வில் ஒளியேற்றுகிறார்கள். இது ஒரு ஆலய வரலாறு அல்ல, இது ஒரு சக்தியின் சக்தி வாய்ந்த சாகச கதை. அந்த சிறிய ஆலயம் ஒரு கட்டுமானமாக மாறியது 1971ஆம் ஆண்டில் 3 முக்கியமான நபர்களால். அவர்கள் ஆலயத்தை மறுசீரழித்து ஒவ்வொரு வருடமும் திருவிழாக்களுக்கு பணம் திரட்டி நடத்தினர். பணமில்லை, வளமில்லை என்றாலும் ஒவ்வொரு வீட்டிலும் சென்று 10 பைசா கூடாக கேட்டுக்கொண்டு திருவிழா நடத்தும் அந்த அர்ப்பணிப்பு உணர்வு மக்கள் நெஞ்சில் இன்றும் அழியாத பதிவாக இருக்கிறது. இன்று அந்த அடிப்படையை மேலும் வலுப்படுத்தியவர் திரு சாமுத்திரம். இன்று அவர் இந்த ஆலயத்தின் முழுமையான பொறுப்பையும் மேற்கொண்டு தினமும் பக்தியோடு சேவை செய்து வருகிறார். என் பேர் சமுத்திரம். இருக்கிற இடம் ராமகிருஷ்ணன் 21 கிராமத்தில் பிறந்தது சொன்னாங்க தான். நான் பிறந்தது 1953 2ஆம் மாதம் 1953 பிறந்தது. நான் வந்தது 21 பழக்கரை 21 ஸ்ரீ ராம டெம்பிள். அங்கே தான் கொண்டு வந்ததுன்னா 1953 1969 நான் படிச்சுட்டு ஆனந்த கல்லூரி படிச்சு தெலுங்கு ஸ்கூலு கிராமத்துலேயே இருந்துச்சு. ஆரம்பம் ஆரம்பிச்சு நான் போய் சுங்கேஷ்மூலம் கோயில் இருக்கு. அங்கே அப்போ சுங்கேஷ்மூலம் ஸ்கூல் இருக்கு. அங்கே தான் நான் கே ஜோகாரி அங்கே படித்தது 1969 வரைக்கும். அது பிற்பாடு 1900 எப்படியோ இந்த கோயிலுக்கு நான் எப்படி செஞ்சேன் எனக்கு தெரியாது. அந்த காலகட்டத்தில் நான் பைக்கில் தான் வருவேன். பைக்கில் அப்போ அந்த கோயில் ஆரம்பிக்கிறது மறுபடியாகவும் அப்பன் வரும். அது பிற்பாடு 3ஆவது நான் செஞ்சுட்டேன். அப்போதான் அந்த கல் வச்சு, அப்புறம் கல் வச்சு கும்பிட்டு படிப்படியாக அப்புறம் ஒரு தாயம்மா படம் வச்சு கும்பிட்டு, அது பிற்பாடு அடிப்படையாக ஒரு சின்ன தகம் வச்சு கும்பிட்டுது 1970 21. அப்போ 3 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சது போயிடுது. செங்கக்கல் வச்சு செங்கல் வச்சு அது பிற்பாடு ஒரு 4ஆவது ஒரு தாய்மா படம் வச்சு ஒரு தகரம் வச்சு தான் கும்பிட்டுது.
அவரும் ஒரு நாள் கனவில் ஓம் சக்தி அம்மனை கண்டுள்ளார். அந்த கனவில் அம்மன் சொன்னாள், இந்த கோபுரம் மலேசியாவில் மிக உயர்ந்த கோபுரமாக வளரும் நாட்கள் வரும். அந்த வார்த்தைகள் திரு சாமுத்திரத்தின் மனவில் நெருங்கிய நம்பிக்கையாக பதிந்தது. அதுக்கு பிறகு வாக்கு கொடுத்து போயிட்டு படிப்படியா ஒரு நாள் செஞ்சு அப்போ இந்தாண்ட நான் ஒண்ணு அப்ப நான் ஒண்ணு மத்தியம் தான் சாமான் வாக்கு கொடுத்து போயிட்டு அது பிற்பாடு ஒரு நாளா செஞ்சாங்க. அப்போ முத்தாள் வந்தாரு, கணபதி, அப்புறம் ஜம்பு, அவர் நாயுடு, அவர் கூட செஞ்சு இருந்தது. அதெல்லாம் இப்போ இல்லை, வந்தாலும் ஒரு நாளா போயிட்டாங்க. அப்போ நிறைய டைம்ல திருவிழா நடக்கும், அது நடக்கும். கீழே நிறைய சின்ன தொழில் நிறைய செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல நிறைய ஃபங்க்ஷனு அவங்க நிறைய பேர் இருந்தாங்க. நான் மலைக்காரங்க போது வாக்கு பார்த்து வருவாங்க. மலைக்காரங்க, கிறிஸ்டின்ங்க எல்லாம் முனியம் ஆந்திராக்காரங்க, தமிழ்நாடு எல்லாம் வாக்கு சொல்லி நல்லா சிறப்பாக நடந்துட்டே வந்துச்சு. இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பான தர்ம பரம்பரை இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த 50 ஆண்டுகளாக ஒரு நபர் இங்கு வாரந்தோறும் வருகிறார். அவரது வாழ்க்கையில் சக்தியும் கருணையும் கலந்த ஒரு கடமையை தொடர்ந்து செய்து வருகிறார். அதுதான் வாக்கு கூறுவது. அந்த நாளில் அவர் அமரும் அந்த ஆசனம் ஒரு சாதாரண நாற்காலி அல்ல. அது ஒரு கனமான உலோக நாற்காலி. அதில் நுழைந்திருக்கும் பல கூர்மையான கத்திகள், வாள்கள், அரிவாள்கள். சக்தியின் ஒளியையும் கருப்பராயனின் வீரத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு அறிகுறி. அந்த நாற்காலியில் அமர்ந்தவுடன் அவர் கருப்பராயனின் நினைவுடன் தியானம் செய்கிறார். ஒரு அந்தரங்க ஆன்மீக உறவாக அந்த அமர்வு மாறுகிறது. மக்கள் அனைவரும் அவரை சுற்றி நிற்கின்றனர். ஒவ்வொரு வாரமும் அந்த நாள் வந்தால் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்திற்கு வந்து திரண்டு கொள்கிறார்கள். தங்களுடைய வாழ்வில் ஏதேனும் சிக்கல்கள், சந்தேகங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் அவரிடம் வாக்கு கேட்டு பார்த்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு வருகிறார்கள். அவர் கூறும் வார்த்தைகள், அவருடைய முகநோக்கம், அது ஒரு வாக்கு மட்டுமல்ல, அது பக்தர்களுக்கான வழிகாட்டி. கருப்பராயனே இருக்கார், நமக்காக இருக்கார் என்ற உணர்வோடு மக்கள் முழு அர்ப்பணிப்புடன் தொழுகிறார்கள். சிலர் கைமாறி செய்ய, சிலர் மனதார கண்ணீர் சிந்தி வேண்டுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவம் ஓர் ஆழமான ஆன்மீக நெருக்கத்தை அளிக்கிறது. இந்த வாக்கு நிகழ்வு இந்த ஆலயத்தில் ஒரு அதிசய சக்தியாக இன்று வரை நிலைத்து நிற்கிறது. அது ஒரு நம்பிக்கையின் வழிகாட்டி மட்டுமல்ல, அது ஒரு தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் நம்பிக்கையின் ஒளி. 1924, 25, 80 வாக்கு உள்ளுக்கு கொடுத்தது. இந்த புதிய பண்டத்தில் பழைய கோயில் இருந்து அங்கதான். ரெண்டாவது மதுரை முன்னுக்கு இங்கே வச்சு வாக்கு கொடுத்தது. அப்போ மக்கள்லாம் நிறைய பேர் பார்க்கறதுக்கு இதாக இருக்குன்னு மாற்றி கொண்டாந்து இப்போ இங்கே கொடுத்துருக்கோம். இந்த இதில் இந்த வாகனம் இங்கே மாற்றி இங்கே வாக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த இது ஐயா இவர் தான் அருள் வாக்கு முதல்ல அவரோட ஜடம் அடிப்பது வரைக்கும் இருக்கும். இப்போ ரெண்டாவது அவருக்கு 55 வயசு பிற்பட்டு தான் அவருக்கு இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ரெண்டாவது ஜடம் வந்துருக்குது. இது வரைக்கும் வாக்கு கொடுத்துருந்து இந்த ஐயா தான் இந்த இடத்துல. இன்று ஓம் சக்தி அம்மன் ஆலயம் ஒரு கிராமத்தின் இடத்தை தாண்டி ஒரு உலகளாவிய பக்தி மையமாக வளர்ந்து வருகிறது. இந்த ஆலயத்தில் வழிபட பெராக் மாநிலம் மட்டுமல்லாமல் மலேசியாவின் பிற மாநிலங்களிலிருந்தும் மக்கள் வந்து சேர்ந்திருக்கின்றனர். தெலுங்கு பேசும் பக்தர்கள் மட்டுமின்றி தமிழ் பேசும் மக்கள் பலரும் இந்த ஆலயத்தில் நம்பிக்கையுடன் வந்து வழிபடுகிறார்கள். அது மட்டுமின்றி மலேசியா முழுவதும் இருந்து மட்டுமல்ல, சிங்கப்பூர், இந்தியா, இலங்கை மற்றும் பிற நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் இந்த ஆலயத்தை நாடி வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஓர் நம்பிக்கையான இடமாக இந்த ஆலயம் விளங்கி வருகிறது. ஓம் சக்தி அம்மன் அருளால் வாழ்க்கையில் நம் ஆசைகள் நிறைவேறும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு அவர்கள் வருகிறார்கள். இந்த நம்பிக்கையையும் பக்தர்களின் பெருகும் வருகையையும் முன்னிட்டு தற்போது இந்த ஆலயம் விரிவாக்க பணிகளில் இருக்கிறது. மேலும் பக்தர்கள் வருகை தர வசதியாக புதிய மண்டபங்கள், பரப்பலான வழிபாட்டு இடங்கள், தங்கும் வசதிகள் போன்றவை கட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆலய அறக்கட்டளை உறுதியாக செயல்பட்டு வருகிறது. இதற்காக ஓம் சக்தி அறக்கட்டளை தற்போது நிதி திரட்டும் பணிகளில் ஈடுபட்டுள்ளது. பக்தர்கள் தங்கள் மனதார அர்ப்பணிக்கும் நன்கொடை இந்த ஆலயத்தின் கட்டிட வேலைகளுக்கும் எதிர்கால ஆன்மீக திட்டங்களுக்கும் மிக முக்கியமாக உள்ளது. இது ஒரு கட்டிடம் கட்டும் முயற்சி அல்ல,
இது ஒரு நம்பிக்கையை உயர்த்தும் பணியாகும். ஒவ்வொரு நன்கொடையும் ஒரு பக்தியின் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. இன்றைய ஒவ்வொரு நாளும் இவ்வாலயம் ஓம் சக்தி ஓம் சக்தி என்ற பக்தி முழக்கத்துடன் ஒளியும் அருளும் பரப்பி வருகிறது. நாளைய தலைமுறைக்கும் இந்த சக்தி தொடர்ந்து ஒளிர நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அருமையான ஆலயத்துக்கு பங்களிக்க வேண்டும்.